வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டையில் கொய்யா வளைவில் ஜேகே ஷாப்பிங் வச்சுருக்கின்ற பட்ட பேர், அவங்க குடும்ப பேர் வந்து யானை குடும்பம்னு சொல்லுவாங்க. அவங்க யானை காலித் அவர்களை சந்திக்கின்றோம். அண்ணன் வந்து ரொம்ப நாளாக ஏடிஎம்கில் இருக்காப்புல, கரண்டில் வந்தது நம்ம பிரிஞ்ச பிறகு அமமுகவில் இருக்காப்புல. வணக்கண்ணே. வணக்கம். எத்தனை வருஷமாக ஏடிஎம்கில் இருக்கீங்க? நான் 35 வருஷமாக ஏடிஎம்கில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன். அப்புறம் அம்மா கிட்ட இருந்தேன். எனக்கு வந்து அம்மா இருக்க போகும்போது கட்சியில் வந்து நல்ல மரியாதையும் மதிப்பு இருந்தது. என்னுடைய கிளாமர் பைக்கு கூட அம்மா வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நல்லா ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்காக அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. நல்ல ஒர்க்கர் இருந்தது. நான் அதோடைய இந்த செலவு மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆர்டிஓ செலவு மட்டும்தான் ஒரு 2000 ரூபா பார்த்தேன். மீதி ஃபுல் பைக்கு செலவு அம்மா கொடுத்த பைக் தான். இன்றைக்கும் என்றும் அம்மா தான் என்னுடைய பைக்கில் இருக்கு. அதான் பார்த்தேன், பைக்கில் பார்த்தேன். நான் சின்னம்மாவுடைய வழியிலையும், நான் வந்து டிடிவி ஐயாவுடைய வழியிலையும், எனது மாவட்ட செயலாளர் எஸ் காமராஜ் அண்ணா அவர் வழியிலையும் நான் இதுவரையும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் கட்சியில் ஒன்றிய செயலாளர் சிறுபான்மை பிரிவில் இருந்துக்கிட்டு நான் பல லட்சங்களை இழந்திருக்கிற கட்சிக்காக வேண்டி என்னுடைய உழைப்பு, அதுக்கு மேலே என்னுடைய உழைப்பும் போயிருக்கு. ஆனால் நான் வந்த கட்சிக்கும் நான் மாறவும் கிடையாது. கடைசியில் கட்சி ஒன்றா சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் சேர்ந்ததா தெரியலை. நம்பிக்கையோடு இருக்கிறேன். 2026 எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்தா நம்ம கட்சி பலம் அடையும், திமுக வீழ்த்தி வரலாம். என்னுடைய ஆசை அதான். எனக்கு பதவி முக்கியம் இல்லை, நம்ம கட்சியை காப்பாற்றணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைய கட்சின்ற பேரை தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினது. அதற்கப்புறம் அம்மா உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் டிடிவி கையில் போவோம், ஓபிஎஸ் கையில் போவோம், பழனிசாமி கையில் போகணும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. யார் கையில் இருந்தாலும் அதிமுகவை இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். என்னுடைய ஆசை கட்சி வளரணும். அதிமுக ஒன்றுபட்டால் உண்டு வாழுங்கிற மாதிரி உங்கள் ஆதி குடும்பமே ஏடிஎம்கே தான். எங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நான் சென்னையில் இருக்கிறதுலேருந்து அதிமுகவில் தான் இருந்தேன். துறைமுக தொகுதி தான் எங்கள் தொகுதி. அப்பா மட்டும்தான் காங்கிரஸ். அதுக்கப்புறம் பரம்பரை காங்கிரஸ். எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் காங்கிரஸ். எங்கள் அப்பாவுக்கு பிறகு உள்ள வம்சாவளிகள் அனைத்தும் அதிமுக தான். ஆனால் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்களா 2026? ரெண்டு சேர்ந்துருவாங்கன்றது எல்லாருடைய கணிப்பும். 99%. அதுக்கு மேலே இறைவன் கொடுத்த வழி தான். அதுக்கு மேலேனா இந்த கட்சியை அழிச்சிருவாங்க. அதாவது அதிமுகன்ற கட்சி இருக்காது. 2026க்கு அப்புறம் ஒன்றுபட்டால் தான் கட்சி இருக்கும். இல்லாட்டி எங்களை போல அடிப்படை தொண்டனுடைய ஆதங்கம் இதுதான். எல்லாருடைய ஆதங்கமும். நாங்கள் கட்சியில் சம்பாதிக்கவோ இதுக்கு ஆசைப்படலை. வளர்ச்சி அடையணும். பாமர மக்கள், விவசாயிகள், அனைத்து மக்களும் வளர்ச்சி அடையணும்னு தான் எங்களுடைய ஆசை. எங்கள் ஆட்சியில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. விலைவாசிலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. பழனிசாமி ஐயா வந்து நான் குறையெல்லாம் சொல்லலை. அவர் இருக்கும்போது நல்லா தான் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு. அதனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதுதான் என்னுடைய கடைசியான கருத்து. ஜேகே காளிதண்ணன் வந்து ரொம்ப உள்ளம் வந்து ஏன்னா எப்பொழுதும் சிரிப்பு விளையாட்டா இருப்பாப்புல. இன்றைக்கி நம்ம இந்த பேட்டியை எடுத்ததோட ரொம்ப மனம் உகந்து இந்த பேட்டி அளிச்சிருக்காப்புல. இந்த பைக்கு அம்மா கொடுத்த பைக்கு நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன். அந்த பைக்கை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் அவர் சொன்ன பைக்கு. அவர் பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டை கொய்யா வளைவில் வந்து ஜேகே ஷாப்பிங் புட்வேர்னு வச்சுருக்காப்புல. அனைத்து பொருள்களும் இங்கே இருக்குது. இந்த வியாபாரத்தை கூட ஒரு முழுமையாக கவனிக்க முடியாமல் அரசியல் கட்சி அப்படின்னு ரொம்ப ஓடினவர். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணலாம்னா பிஸ்னஸ் ரொம்ப பொதுவாகவே எல்லாருக்குமே ஸ்லோவாகிட்டு இருந்தாலும் இந்த அரசியலில் மீண்டும் 2026 அனைத்து, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழணுங்கிற அருமையான கருத்தை சொல்லியிருக்காப்புல. வேறு எதுவும் சொல்ல விரும்பலாண்ணா? வேறு ஒன்றும் சொல்லலை. கட்சி எல்லாருமே ஒன்றுபடணும். 26 மாறுன்னு நம்புகிறோம். சரி, இதுதான் என்னுடைய நம்பிக்கை. வேறு ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கண்ணே. என் கடையில் வந்து 166 பொருள் இருக்குது. ஜேகே ஷாப்பிங் 13 ஆண்டு காலமாக இந்த கடை வச்சுருக்கிறேன். விகேசி, வால்க்ரோ மற்றும் மார்க் கம்பெனி, பாட்டா, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, மற்ற எல்லா பொருள்களும், ஸ்கூல் பேக், ஸ்கூல் ஷூ, அனைத்து பொருள்களும், கண்ணாடி வகைகள் 166 பொருள் இருக்குது. என்றும் என் கடையில் வந்து அன்புக்காக அடிமையாகப்பட்ட கடை இது. 20 ரூபா பொருள்லேருந்து 1500 ரூபா வரையும் பொருள் உள்ள பொருள்கள் அனைத்தும் இருக்குது. வாட்ச் இருக்குது, மோதிரங்கள் வகைகள் இருக்குது, அனைத்து பொருள்களும் இருக்குது. என்றுமே
நிரந்தரமான ஒரு மரியாதையுடன் நடத்தி கொண்டு வரும் இந்த ஸ்தாபனத்துக்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நன்றி.